பேக் டு கலி கிரிக்கெட்டர். இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன, முக்கிய பங்கு என்னன்னு இந்தியா வீட பார்க்க போறோம். எஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல நடந்துச்சு. அதுல இந்தியா தோத்துட்டாங்க, போராடி தோத்தாங்கன்னு சொன்னோம். ஜஸ்ட் 21 ரன்ல தோத்தாங்க. அதுக்கு இங்கிலாந்து ஜெயிச்சாங்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் எஸ், ஜோ ரூட் 100 முக்கியம் தான். பென் ஸ்டோக்ஸ் போட்ட பவுலிங் ஸ்பெல் முக்கியம். ஆர்ச்சர் விக்கெட் எடுத்தது, பண்ட் எடுத்தது முக்கியம். ராகுல ஸ்டோக்ஸ் எடுத்தது முக்கியம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். பட் முக்கிய காரணம் ஒரு மூமெண்ட். கிரிக்கெட் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் லைஃப்பில், வேலையில், எல்லாத்துலேயும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் காரணமாக அடுத்தடுத்து க்ரோத் ஆக. அதே மாதிரி நான் க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம மூமெண்ட் எங்கே போச்சு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ராகுலும் ரிஷப் பண்ட்டும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த லஞ்ச் கேப்பில் ஷோயப் பஷீர் போடும்போது பண்ட் சிங்கிள் வைப்பாரு. கேஎல் ராகுல் 93 100 அடிச்சிடலாம் லஞ்சுக்குள்ளேங்கிறத சிங்கிள் வைப்பாரு. பண்ட் பிடிச்சி ஏறிட்டு இப்படி பார்ப்பாரு. கேஎல் ராகுல் ஓகேன்னு சொல்லி ஓடுவார். பட் அங்கே தான் மூமெண்ட் மாறிச்சு. பென் ஸ்டோக்ஸ் எடுத்து போல்டை கரெக்டாக அடிச்சாருங்க. ஒருவேளை அந்த ஒரு ஓவர் நம்ம சர்வே ஆயிருந்தா 387 என்ன 500 ரீச் பண்ணியிருக்கலாம். ரிஷப் பண்ட் 100 போட்டிருப்பாரு. கிளாசி ரோல்ஸ் ரைஸும் ஆல்ரெடி 100 அடிச்சிருந்தாரு. அங்கேருந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டத்தை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கார்ஸ், அதாவது 57 ரன் அடித்தார். அதாவது ஒரு எவ்வளோ பெரிய வேல்யூன்னு பாருங்க. 387ல் ஒரு 57 கழிச்சிங்கன்னா 330 வருமா? அவர் 10 ரன் அடிச்சிருந்தா 340. இந்தியா 47 ரன் லீட் பைல இருந்திருப்பாங்க. அந்த ஒரு மூமெண்ட், நான் லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்னாலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எனக்கும் இங்கிலாந்து டீம் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஆடி காட்டினாரு. அந்த 57 ரன் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக மாறிச்சு. அந்த மூமெண்ட்டை கேரி பண்ணி போனாங்க. அதுக்கப்புறம் ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் டே 4ல் வந்து குயிக்காக 4 விக்கெட் விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் செஷனில். அப்படி இருந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பேஸ்பால் கிரிக்கெட் வேணாம், அட்டாங்கே கிரிக்கெட் வேணான்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆடினாங்க. அந்த ஒரு செஷன் வந்து பென் ஸ்டோக்ஸும் ஜோ ரூட்டும் ஆடுன்னு சொல்லி தள்ளி தள்ளி ஆடினாங்க. ஃபைனலி ஸ்வீப் அடிச்சு ஜோ ரூட் அவுட் ஆவார். அதுக்கப்புறம் ஒரு கேப்டனா நான் தானே லீடிங் ஃப்ரண்டாக முன்னாடி இருப்பேன்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸு அந்த டே 5ல் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லு போடுவாருங்க. 9 ஓவர் போடுவாருங்க. அதே மாதிரி டே 4ல், அதாவது அவர் டைம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பவுலிங் போட்டு மறுபடியும் ஓடி போயிட்டு மறுபடியும் பவுலிங் போடுவார். எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் அப்படி பண்ண மாட்டாங்க. அவர் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு தான் இதாக பண்ணார். என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் டீமுக்கு, என்னால் நான் என்ன பண்ண இங்கிலாந்து டீம் ஜெயிப்பாங்க, நான் என்ன பண்ணணும், நான் ஃபீல்டர்கிட்ட எப்படி பேசணும், நான் டீமை எப்படி ஒன்றா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மூமெண்ட்டை பில்டப் பண்ணார். ஷோயப் பஷீர், எஸ், ஜடேஜா மாதிரி ஒரு ஆள் இறங்கி வந்து பழிச்சுன்னு அடிக்கும் போது கை பட்டுச்சுன்னா கை உடஞ்சிருங்க. அந்த அளவு ஃபோர்ஸ் பட்டுச்சு. பட் என் டீம் வந்து ஸ்டெகிளில் இருக்குது, நான் தான் என் டீமை தூக்கி நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு வந்தார். அவர் வந்ததுக்கான ரீசன் டே 5ல் வந்து நமக்கு வந்து ஒரு நியூ பால் தேவை, ஸ்பின்னை வச்சு ஓட்டலாங்கிற மைண்ட் செட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த ஒரு லக்கும் அந்த ஒரு எஃபெக்டும் தான் வந்து முகமது சிராஜ் அவுட் ஆகிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அவர் நல்ல டிஃபெண்ட் ஆனாலும் பால் வந்து ரோல் ஆகி பட்டு இங்கிலாந்து ஒன்ஸ் அகேன் ஜூலை 14 வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. இன்றைக்கு இந்தியாவை ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே தான் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கிரிக்கெட் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.